சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு வம்பளுக்குறாங்க உடனே. இந்த ஃபைலை ரைட்டர்கிட்ட கொடுத்து. ஓகே சார். சீக்கிரமா பார்க்க சொல்லுங்க. ஓகேவா? ஓகே போங்க. யாரியா நீங்க? சார், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம் சார். ஹரிதாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு சார். கொடுங்க. இதுக்குதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம தேடிக்கிட்டு இருந்த எவிடன்ஸ் லட்டு மாதிரி சிக்கிருக்கியா? என்ன சார் சொல்றீங்க? யோ, இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அக்யூஸ்ட பத்தி புட்டு புட்டு வச்சிருக்காயா. இனிமேல விசாரணை பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஸ்ட்ரைட்டா அரெஸ்ட் தான். டக்குன்னு டிரைவரை கூப்பிட்டு 2 லேடி போலீஸையும் கூப்பிட்டு ஜீப் அரேஞ்ச் பண்ண சொல்லியா. என்னையும் அப்படியே பார்த்துட்டு நிக்கிற சார். சீக்கிரம் சீக்கிரம் ரெடி பண்ண சொல்லு. போயா. ஓகே சார், வாங்க. அக்கா, வேலையா இருக்கீங்களா? ஏன், என்ன வேணும் உனக்கு? அக்கா, புனிதா அக்கா காலையில கிளம்பி ஆபீஸ்க்கு போயிடுச்சு. எனக்கு தலைப்பினி விட யாருமே இல்ல. கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? ஏன், அம்மாச்சிட்ட கேட்க வேண்டியதானே? அம்மாச்சி முட்டி வலிக்குதுன்னு மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்கு. எனக்கு தலைப்பினிக்கு தெரியாது, அதான் உன்கிட்ட வந்தேன். இதெல்லாம் தப்பு ரஞ்சிதா. நீ இன்னும் சின்ன குழந்தை கிடையாது. உனக்கு நீயே தலைவாரி பின்னிக்கணும். சரியா? வா, உட்கார். உட்கார். பேக் அங்க வை. உட்கார். இப்படி திரும்ப. ஏங்கா, உனக்கு இன்னைக்கு ரொம்ப வேலை இருக்கா? அது எதுக்கு கேக்குற? வழக்கமா புனிதா அக்கா தான் என்ன ஸ்கூல்ல விடும். இன்னைக்கு அதுவும் ஆபீஸ் போயிடுச்சா, அதான் கேட்டேன். நீ என்ன கொஞ்சம் ஸ்கூல்ல விடுறியா? நீ ஒண்ணுமே பழகிக்க மாட்டியா? சின்ன புள்ள மாதிரி தலைவாரி விடு, ஸ்கூலுக்கு கொண்டு வந்து விடுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப நீ கொண்டு வந்து விட மாட்டியா? அதெல்லாம் கொண்டு வந்து விடுறேன். ஆனா கூடிய சீக்கிரமே நீ எல்லாத்தையும் பழகிக்கணும். சரியா? ம், சரிக்கா. ம். பொறுமையா. அவ்வளவுதான். ஏய் ரஞ்சித், ஏன்டா இந்த நேரத்துல போன் அடிக்கிற? என்னால பொறுமையா இருக்க முடியலடா. கால் வந்தாலும் நானே செஞ்சாலும் நான் தானே காசு தரணும். அதான் நானே கால் பண்ணிட்டேன். பொறுமையா. சீக்கிரமா பின்னுக்கா, டைம் ஆகுது. சொல்றா, என்னடா விஷயம்? டேய், என்னடா நடக்குதுங்க? நந்தினி தங்கச்சியை தூக்கிட்டியா இல்லையா?
இன்னைக்கு அவளை தூக்கிடுவல்ல? டேய் அவ ஆபீஸ் கிளம்புற நேரமே இதான். கரெக்டான டைமுக்கு தான் நான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டேய், அவ உன் வண்டியில ஏறுவாளா? கண்டிப்பா ஏறுவா. ஏற்கனவே அவளை ஆபீஸ்ல டிராப் பண்ணிருக்கிறதுனால அவ கண்டிப்பா இன்னைக்கு வண்டியில ஏறுவா. இன்னைக்கு நான் அவளை ஆபீஸ்ல டிராப் பண்ண போறதில்ல, நேரா நம்ம இடத்துக்கு தான் தூக்கிட்டு வர போறேன். உடனே அதை செய்டா. அவளை காணோன்னு அந்த குடும்பமே சின்ன பின்னமாகணும். அதை நான் என் கண்ணால பார்க்கணும். விட்டுறாதரா, இன்னைக்கு அவளை தூக்கிடு. சரிடா, கேட்டு திறக்கிற மாதிரி இருக்கு. அவ தான் வரான்னு நினைக்கிறேன். நான் வேலையை முடிச்சுட்டு அப்புறம் கால் பண்றேன். டேய் டேய் டேய், டேய். டேய் எட்ரா. சொல்றா ரஞ்சித், சொல்றா, நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்டா. ஏன்டா திரும்பவும் கால் பண்ற? டேய், நீ பாட்டுக்கு போனை டக்குன்னு கட் பண்ணிட்டியேடா. என்னடா நடக்குதுங்க? ஏய் ரஞ்சித், நம்ம நினைச்சே பார்க்காத ட்விஸ்ட் எல்லாம் நடக்குதுடா. கேட்டு திறந்துச்சுன்னு சொன்னால யார் வெளியே வந்தாங்கன்னு தெரியுமா? டேய், அந்த புனிதா தானே? ஏய் ரஞ்சித், அதுதான் இல்ல. அவளோட சின்ன தங்கச்சி ரஞ்சிதாவை கூட்டிட்டு நந்தினி தான் வெளியில வந்தான். நந்தினியா? அவளை எதுக்குடா ஃபாலோ பண்ற? அவ உன்னை பார்த்துக்கிட்ட தொலைச்சிட போறா. டேய், அவளுக்கு அடையாளம் தெரியாதுடா. நான் ஹெல்மெட் போட்டிருக்கேன். நான் நந்தினிக்காக ஃபாலோ பண்ணலடா. அந்த குட்டி மீன் இருக்குதே, அவளோட 2வது தங்கச்சி ரஞ்சிதா, அவளுக்காக தான் ஃபாலோ பண்றேனே. டேய், புரியலடா. அந்த புனிதா கூட சின்ன மீன் தான் ரஞ்சித். ஆனா இந்த ரஞ்சிதா இருக்காளே, அவ தான் பெரிய திமிங்கலம். புனிதாவை கடத்தினா கூட அந்த நந்தினி பெருசா பயப்பட மாட்டா. ஆனா ரஞ்சிதா சின்ன பொண்ணு. அவளை தூக்குனா என்ன ஆகும் நினைச்சு பாரு. பிரமாதமான பிளான்டா, சூப்பர்ரா. டேய், அந்த நந்தினிக்கு சின்ன தங்கச்சி மேலதான் உசுருன்னு உங்க அம்மா கூட சொல்லியிருக்காங்கடா. அவ கண்ணு முன்னாடியே அந்த பாப்பாவை தூக்கணும்னு வெய்ய என்ன ஆகும்?